ஃபில்மிமேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மூவி ரிவ்யூ வித் ஆர்கே. இந்த ஒரு ஷோவில் இன்றைக்கி நாம் திரௌபதி 2 திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின்லேருந்து கிளம்பி வராங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பாழடைஞ்ச கோயில், அதாவது பழமை வாய்ந்த ஒரு காமாட்சி அம்மன் கோயில் ரொம்பவும் சேதம் அடைஞ்சிருக்கு. அதை சரி பண்ணணும் அப்படின்ட்டு ஊர் மக்களோட சேர்ந்து இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபாரின்லேருந்து ஒருத்தர் ஃபண்டு தரேன் அப்படின்றாரு. தன்னுடைய மகளை முதல்ல கோயிலை பார்வையிடுறதுக்காண்டி அனுப்பி வைக்கிறாரு. ரிச்சர்ட் அவர் வந்து கோயிலை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாரு. அங்கே போனோன்னா அவங்களுக்கு சாமி வந்துடுது. அவங்க தான் ரக்ஷனா. சாமி வந்து அவங்க திரௌபதி அம்மனாக மாறிடுறாங்க. அவங்க தன்னுடைய கதையை ஃப்ளாஷ்பேக்காக சொல்கிறாங்க. அதாவது ரக்ஷனா வந்து நம்ம ரிச்சர்டை பார்த்து, நீங்கள் தான் என்னுடைய கணவர், உங்களை நான் ஏமாத்திட்டேன், அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்ற ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு கதை. யார் இவங்க ஆட்சியில் அங்கே என்ன நடந்தது, ஏன் இவங்களுக்கு இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த திரௌபதி 2 திரைப்படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகர்கள் பற்றி நம்ம முதல்ல பேசிடலாம். படத்தினுடைய கதையின் நாயகனா ரிச்சர்ட் ரிஷி, அவர் தான் அந்த காடவராயராக நடிச்சிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், இந்த சண்டை காட்சிகளாகட்டும், எல்லா இடத்துலையும் அதுக்கு தேவையான மாதிரி, அதாவது ஒரு போர் வீரனுக்கு என்ன தேவையோ, அந்த வரலாற்று கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு அவர் உடம்பை ஏற்றிருக்காரு. சண்டை காட்சிகளில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இதுக்கு முந்தின படங்களோட கம்பேர் பண்ணும்போது அவருடைய நடிப்பு கொஞ்சம் மெருகேறி இருக்குது அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் இன்னும் பத்தல. சில காட்சிகளில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் அமைச்சராக இருக்கிறத நம்ம கவனிக்க முடிஞ்சது. ரக்ஷனா அவங்க தான் திரௌபதியாக அந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருந்திருக்காங்க. ஒரு நல்ல ஃபீமேல் கேரக்டர். அவங்க அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதமே வந்து ரொம்பவும் அருமையாக இருந்தது. ஏன்னா அவங்களுடைய கேரக்டரை வச்சு தான் அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள், கிளைமேக்ஸ் வரைக்கும் வரக்கூடிய சூழ்ச்சி, இதெல்லாம் வந்து ரொம்பவும் டெப்த்தான ஒரு கேரக்டர். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்ட அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் இன்னும் பிரம்மாண்டமாக பேசப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது உண்மை. பட் அவங்க கொடுத்த கேரக்டர் அவங்க சரியாக பண்ணியிருக்காங்க. நட்டி அவர் தான் அந்த நாட்டுக்கு, அதாவது இந்த இவங்களுக்கு எல்லாமே லீடராக அந்த ஒரு அரசனாக வந்திருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது. பட் அவருக்கான காஸ்டியூம், அந்த மேக்கப், இதுதான் கொஞ்சம் அவர் வந்து டல் பண்ணிருச்சோ அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் வரும்போது அவருடைய போர்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் போக போக, அதாவது இவர் அடுத்த கட்டத்துக்கு வரும்போது அவருக்கு ரொம்பவும் டார்க்கில் மூஞ்சில ஒரு மாதிரி பெயிண்ட் மாதிரி பூசி அவரை கொஞ்சம் வயசான மாதிரி காட்டுறோம் அப்படின்ற மாதிரி காமிச்சு, அவருடைய காஸ்டியூமே கீழே பார்த்தா சாரி மாதிரி கட்டியிருக்காரு, மேலே பார்த்தா ரொம்ப ட்ரெஸ் போட்டிருக்காரு. என்னங்க காஸ்டியூம் இது அப்படின்னு நமக்கு யோசிக்க வைக்குது. பட் அவர் கொடுத்த வேலையை அவர் சரியாக பண்ணிட்டாரு. வேலை ராமமூர்த்தி ஒரு சின்ன கேமியோ மாதிரி வராரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இது தவிர்த்து இந்த படத்தில் நெகட்டிவ் ஷேடில், அதாவது இந்த முஸ்லீம் மன்னர்களா, அதாவது இந்த சுல்தானா வரக்கூடிய ஒரு 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற மாதிரி இருந்தது. அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு பக்காவாக செட் ஆயிருக்காங்க. மற்றபடி அருணோதயன் இப்படின்னு நிறைய நடிகர்கள் எல்லாருமே தங்களுக்கு கொடுத்த வேலையை சரியாக பண்ணியிருக்காங்க. மோகன்ஜி இந்த படத்தினுடைய இயக்குனர். திரௌபதி வெற்றியை தொடர்ந்து திரௌபதி 2 இந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவர் சொல்ல வந்த விஷயம் வந்து, அதாவது பழங்காலத்தில் நடந்த ஒரு விஷயம். அப்போ அந்த நவாப் சுல்தான்கள் ஆட்சியில் தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்தது, அவங்க தமிழ் மக்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக இந்துக்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதாவது அவங்க மதத்தை பரப்புறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டுட்டு வந்திருக்காரு. அதுக்கான ஸ்க்ரீன் பிளேல அதுக்கான விஷயத்தை அவர் சரியாக பண்ணியிருக்காரா, ஆடியன்ஸுக்கு சரியாக கனெக்ட் ஆகிற மாதிரி புரியுற மாதிரி பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஏன்னா இந்த படம் முழுக்கவே ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்பவும் தொய்வாக தான் எழுதப்பட்டிருக்கு. அடுத்து என்ன அப்படின்ற ஒரு விறுவிறுப்பை எந்த இடத்துலையுமே நம்ம பார்க்க முடியல. இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இது நமக்கு ஒரு சீரியல் பார்க்குற ஒரு அனுபவத்தை தான் கொடுக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னப்பா இது ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு. நிறைய படங்களை நாம் பார்ப்போம், அந்த போர் காட்சிகள் அப்படின்னா அது எப்படி எப்பிக்காக இருக்கும், எப்படி டக்குன்னு அந்த எல்லாருமே சீட் எஜ்ஜுக்கு வந்து நம்ம வா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். பார்த்தீங்களா, அந்த மாதிரி மொமெண்ட் வந்து இந்த படத்தில் ரொம்பவுமே மிஸ் ஆகுது. இன்னொன்று, இது ஒரு பீரியட் ஃபிலிம்கான அந்த ஒரு அனுபவத்தையுமே நமக்கு தர மாட்டேங்குது. ஏன்னா ஒரு பீரியட் ஃபிலிம்கான ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க, அதுக்காக நிறைய மெனக்கெட்டுருக்காங்க. ஆனால் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த ஒரு அனுபவம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. நிறைய இடங்களில் சிஜி அப்பட்டமாக தெரியுது. நிறைய உழைச்சிருக்காங்க காஸ்டியூமுக்கு, அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம கவனிக்க முடியுது. பட் இருந்தாலும் நிறைய இடங்களில் சிஜி அப்பட்டமாக அப்படியே அது தெரியுது. ரொம்பவும் அமைச்சராக அது இருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது. ஜிப்ரானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு அவர். குறிப்பாக அந்த எம்கோனே சாங் வந்து நல்லாவே இருக்குது. சின்மயி பாடின வெர்ஷன் இல்லை, வேற ஒருத்தவங்க பாடின வெர்ஷன் தான் இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த எம்கோனே பாட்டுடைய இன்னொரு வெர்ஷன், அதாவது இந்த சோகமாக இருக்கக்கூடிய வெர்ஷன், அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. ஜிப்ரான் தன்னுடைய வேலையை சரியாக பண்ணியிருக்காரு. வரலாற்றில் நடந்த விஷயங்களை, பல மன்னர்களுடைய வரலாறுகளை, இதெல்லாம் இப்போ நம்ம மக்களுக்கு கொண்டுட்டு வரணும், காட்சிப்படுத்தணும், அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் எதை சொல்கிறோம், அது எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்தை இப்போ வந்து திரும்பவும் கன்வே பண்ணி, அதாவது இஸ்லாமியர்கள் வந்து இப்படி தான் அவங்க மதத்தை பரப்புனாங்க அப்படின்னு இப்போ ஒரு விஷயத்த வலுக்கட்டாயமாக திணிச்ச மாதிரி தான் இந்த ஒரு படம் இருக்குது.
குறிப்பாக ரீசெண்டாக இந்த படத்துக்கான ஒரு ப்ரீமியர் ஷோ மாதிரி போட்டிருக்காங்க. அதில் கலந்துக்கிட்டவங்க பாதி பேர் வந்து பிஜேபியினரும் இந்து மக்கள் கட்சி இந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது அப்பட்டமாக நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த படத்தை அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு அஜெண்டாவோட இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, என்ன அஜெண்டா வேணா இருக்கட்டும். ஆனால் அதை வந்து மக்கள் ரசிக்கிற மாதிரி ஒரு படைப்பாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. படம் முழுக்க ஸ்க்ரீன் பிளே ரொம்ப வீக்காக எழுதப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் நமக்கு கன்வே பண்ணுறது அப்படின்னா ஓகே, கன்வே பண்ணிட்டீங்க ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த படத்தில் நிறைய இடங்களில் ஸ்க்ரீன் பிளே வந்து அங்கங்கே ஓட்ட இருக்குது. மொத்தத்தில் இந்த திரௌபதி 2 திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மன்னருடைய வரலாற்றை சொல்கிறேன் அப்படின்ற பேரில் ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு பிரச்சார பாணியில் தான் இந்த படம் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை.